சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவிற்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் 10 ஆண்டுகளுக்கு அவர் தேர்தலில் போட்டியிட இயலாது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா, இளவரசி, சுதாகரன் உள்ளிட்ட 3 பேரும் குற்றவாளிகள் என பெங்களூரு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி மைக்கேல் டி குன்ஹா வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. சிறை தண்டனை பெற்றவர்கள் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதால் சசிகலா மொத்தம் 10 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க முடியாது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா காலமான பின் அதிமுகவின் பொதுச் செயலாளரான சசிகலா அக்கட்சியின் சட்டமன்ற குழு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார். இந்த நிலையில் அவர் 10 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது என்பதால் சசிகலாவின் அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது.